நாங்கள் ஏன் ஒரு ஒரு இலையில செலக்டிவாக ஃபுட்டை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம்னா ஒரு டிஷ்ஷு நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு டிஷ்ஷு எதுக்கு இங்கே வைக்கிறோம், எதுக்கு தனி பாட்டில் இங்கே வைக்கிறோம், அந்த காரணம் எதுக்கு நாங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்னா, இப்போ நம்ம இலை வைக்கிறோம்னா இலை வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும். அந்த இலையை நம்ம எடுத்து சாப்பிட்றது லைக் இலையில வைக்கிற டிஷ்ஷு வந்து நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் வாட்டர் பாட்டில் வச்சு நமக்கு லைக் வாட்டர் நீடுறப்ப வாட்டர் குடிக்க ஈஸியாக இருக்கும். இதே நம்ம ரைட் சைடில் லைக் ரெண்டு ஸ்வீட்டு, 2 ஸ்டார்டரு, 2 பொரியல், அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் ஐட்டம் இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். லைக் ஒன்றுக்கு ஒன்று ஐட்டம் மிக்ஸ் ஆகாது. லைக் டைட் பச்சிட்டு ஸ்வீட்டும் மிக்ஸ் ஆகாது. மெர்ஜ் ஆகாமல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு டேஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி சாப்பிடலாம். ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்களா அதுக்கான டேஸ்ட் தனியாக இதாயிரும். ஒரு பொரியல் சாப்பிட்றீங்கன்னா அதோட இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகாமல் உங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இருக்கும். அதனால தான் நாங்கள் எப்பவுமே பந்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம். இந்த மாதிரி தான் போகணும், இந்த ஸ்வீட் இங்கே தான் இருக்கணும், இந்த பொரியல் இங்கே தான் இருக்கணும், இந்த ஸ்டார்டர்ஸ் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிடுவோம். என்னென்னா அது இல்லாமல் லைக் அந்த ஸ்டார்டிங் அந்த பர்சன் வந்து லாஸ்ட் பந்தி முடிவு வரைக்கும் இதே மாதிரி தான் போகணுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் டீம் கொடுத்துருவோம்.